வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஜஸ்ட் இன் கேஸ் இந்த ஃப்ரேஸ பத்தி தான் பார்க்க போறோம். இன் கேஸ்னா என்ன, இன் கேஸ் ஆஃப் இதை எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி இன் கேஸுக்கும் இஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ், இதை பத்தியெல்லாம் தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன் கேஸ் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த இப்ப பண்றேன், எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்காக நான் இப்போ ஒரு விஷயத்த செய்யறேன். அதே மாதிரி நம்ம பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், நான் ஒரு விஷயத்த பண்ணுனேன், ஏன் அப்படின்னா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்ட்டு. சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இன் கேஸ் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ், ஜஸ்ட் இன் கேஸ் ரெண்டும் ஒண்ணுதான், எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஒரு விஷயத்த நம்ம இப்ப செய்யறோம், இன் கேஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்ட்டு. சோ ஒரு அன்வான்டட் சிச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்றப்போ நம்ம இன் கேஸ் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்க வேண்டியது இருக்கு, அப்ப நம்ம சொல்றோம் நம்ம சீக்கிரம் போறது நல்லது, ஒருவேளை நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடலாம். சோ நம்ம இப்ப சீக்கிரம் போகணும், ஏன் அப்படின்னா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்காக. ஒருவேளை நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா என்ன செய்யறது, நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. we had better hurry, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போலாம், நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், we'll miss the train. சோ இது அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோங்கிறத சொல்லணும், அதுக்கப்புறமா ஏங்கிற ரீசனை சொல்லணும். சோ இன்கேஸுக்கு அப்புறமா ஏங்கிற ரீசனை நம்ம சொல்லுவோம். இல்ல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும், இன்கேஸ் பக்கத்துல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. எப்பவுமே சிம்பிள் டென்சஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ we had better hurry in case we miss the train. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். கொடையை எடுத்துக்கோ, ஒருவேளை மழை பெய்யலாம். சோ இப்ப கொடையை எடுத்துக்கோ, ஏன்னா ஃபியூச்சர்ல மழை வந்தாலும் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ இதுக்கும் அப்படியே தான், என்ன இப்ப செய்யறோம் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்கேஸ போடுறோம். அதுக்கப்புறம் ஏன் என்ன நடக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது அதுக்கப்புறம் நம்ம போடணும். அதே மாதிரி அது சிம்பிள் டென்ஸ்ல இருக்கணும். சோ டேக் an umbrella in case it rains. சோ it may rain இருக்கு, அதை நம்ம இங்க அப்படியே போடலங்கிறத கவனிச்சுக்கோங்க. it rains அப்படின்னு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லியிருக்கோம். அவரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினாரு, ஏன்னா ஒருவேளை அவங்க குழந்தைங்க ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்காக அவர் சில ஸ்நாக்ஸ வாங்கினாரு. சோ வாங்கினாருங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ். சோ ரெண்டையுமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறோம். சோ என்ன செஞ்சாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம், இன்கேஸுக்கு அப்புறம் ஏங்கிற காரணத்தை நம்ம சொல்ல போறோம். சோ அவர் சில ஸ்நாக்ஸ வாங்கினாரு. சோ he bought some snacks in case அவங்க குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா, children wanted something. So he bought some snacks in case his children wanted something. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் past tense தான் யூஸ் பண்ணிருக்கோம். Just a simple past tense. He bought some snacks, his children wanted something. அவ்வளவுதான். So he bought some snacks in case his children wanted something. So ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லயும் நம்ம ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம இப்ப நான் பண்றேன், ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு சிம்பிள் பிரசன்டென்ஸும் ஃபியூச்சரும் இருந்துச்சு, ஃபியூச்சர்ல ஒரு டென்ஸும் இருந்துச்சு. அடுத்ததுல நான் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயத்த பண்ணினேன், அது பின்னாடி தேவைப்படும், அப்பயே பாஸ்ட்லயே அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, நான் கொஞ்சம் பணம் எடுத்து வந்திருக்கேன், அது ஃபியூச்சர்ல தேவைப்படும். சோ நம்ம எப்பவுமே இன்கேஸ் பக்கத்துல மட்டும் சிம்பிள் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா, I brought some money just in case we need it. ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா அதனால நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப வெளில போறோம், நான் பணம் வச்சிருக்கேன், நான் கொண்டு வந்தேன், ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது அதனால அப்படின்னு சொல்றோம். So I brought some money just in case we need it. இதையே நம்ம I brought some money just in case அப்படின்னு சொன்னாலே போதுமானது. we need itன்றதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படுமோன்னு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்றதா இருந்தா I brought some money just in case. இதே விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். So I have brought some money just in case, நான் கொண்டு வந்திருக்கேன் ஒருவேளை தேவைப்படுமோன்னு அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நாம இன்கேஸுக்கும் இஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க அவ்வளவு நேரம் கேட்டீங்கன்னா, கொடையை எடுத்துக்கோ ஒருவேளை தேவைப்பட்டா, சோ ஒருவேளை தேவைப்பட்டால் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, இஃப்க்கும் இன்கேஸும் ஒண்ணுதானா அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையில அப்படி கிடையாது. சோ இன்கேஸ் என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிறோம், இத மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால. சோ ப்ரிகாஷனை நம்ம இப்ப பண்றோம், இந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக.
இஃப பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், இப்படி இருந்தால் இப்படி செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கேஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி செய்யறேன், ஒருவேளை இப்படி ஆயிடுமோன்னு. சோ அதுதான் இன்கேஸுக்கும் இஃபுக்குமான டிஃபரன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம், நான் என்னோட ஒரு கொடையை எடுத்துக்கிறேன், ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா. சோ மொத்தத்துல நான் இப்ப கொடையை எடுத்துக்கிறேன், ஃபியூச்சர்ல மழை வந்துடுமோன்னு. So I take an umbrella with me in case it rains. இதையே நம்ம if வச்சு எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை மழை பெஞ்சா கொடையை எடுத்துக்கோ. சோ மழை பெஞ்சாதான் நான் கொடையை எடுத்துக்க போறேன். So if it rains, I'll take an umbrella with me. சோ இப்ப நான் எடுத்துக்கல, மழை பெஞ்சா எடுத்துப்பேன். ஆனா இன்கேஸை வச்சு சொல்றப்போ நான் இப்ப செய்யறேன், ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடுமோன்னு. இல்லைன்னா நீ இப்ப செய்ய, ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடும்னு. சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இன்கேஸை யூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தவங்க கால் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நீ மறந்துட்டீங்கன்னா நானே பண்றேன் விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் நீ மறந்தா நான் பண்றேன் அப்படி இல்ல, நீ மறந்தாலும் மறந்துடுவேன், நானே பண்றேன். சோ நான் எப்படி நான் போன் பண்றேன், ஏன்னா நீ மறந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். So I'll call you again in case you forget. அப்படின்னா நீ மறந்தா நான் போன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஒருவேளை நீ மறந்துட்டீங்கன்னா நானே போன் பண்றேன் அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம வந்து இன்கேஸை யூஸ் பண்ணுவோம். ஆனா if யூஸ் பண்றப்போ நீ மறந்தா நான் போன் பண்றேன், if you forget I'll call you. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கேட்கறதுக்கு சிமிலரா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இன்கேஸும் இஃப்பும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். ஆனா அப்படி இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இப்படி செய்ய. இது வந்து ஆல்மோஸ்ட் இஃப்க்கு சிமிலர் தான், பட் இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இஃப் பக்கத்துல ஒரு கிளாஸ் வரும், ஆனா இன்கேஸ் ஆஃப் பக்கத்துல நம்ம எப்பவும் நவுனை தான் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரியான சமயங்கள்ல நீ இப்படி பண்ணு, இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இன்கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். சோ எமர்ஜென்சினா இப்படி பண்ணு, ஃபயர் ஆனா இப்படி பண்ணு, கரண்ட் போயிடுச்சுன்னா இப்படி பண்ணு. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் சுச்சுவேஷன்ல நீ இப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்ம வந்து இன்கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஆஃப் பக்கத்துல எப்பவுமே நவுனை தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணு, இல்லைன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணு. So in case of fire, press this button. In case of fire, use this fire extinguisher. So இதுல பாத்தீங்கன்னா in case of பக்கத்துல நம்ம வந்து ஒரு நவுனை தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு, இல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். So in case of emergency, call me. In case of emergency, follow these instructions. இதே விஷயத்த நம்ம வந்து இன்கேஸ் வந்து பின்னாடி வச்சு கூட நம்ம சொல்லலாம். So follow these instructions in case of emergency அப்படி கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த வீடியோல நாம இன்கேஸ் இல்ல ஜஸ்ட் இன்கேஸ் எப்படி யூஸ் பண்றது, இன்கேஸுக்கும் இஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ், இன் கேஸ் ஆஃப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.